வெல்கம் டு விஎல்கே சமையல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்காய் போட்டு சிக்கன் குழம்பு செய்யறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் வாங்கி மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துருக்கேன். 100 கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்திருக்கேன். 3 தக்காளி எடுத்திருக்கேன். 15 பூண்டு பல் தோல் உரிச்சு எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவி எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 2 முருங்கைக்காய் பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 மூடி தேங்காவை திருவி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கெசகசார் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். 4 முந்திரி எடுத்திருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம மசாலாவுக்கு எல்லாம் வதக்கிக்கலாம். கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காவை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கெசகசா சோம்பு முந்திரி இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். தேங்காவை சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். குக்கர் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்புக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 லவங்கம் சேர்த்துக்கலாம். சோம்பு பட்டை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கறியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. கறி எண்ணெயிலே 5 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். இப்போ முந்திரியும் கசகசா சோம்பை சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாவை இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ நம்ம 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து அரைச்சிக்கலாம். மசாலாவே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கறியில் சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டோம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. உப்பு சேர்த்து உணவோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காவை சேர்த்து உணவோடு நல்லா கலந்து விட்டு தட்டை போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் நல்லா ஸ்லோலியே கொதிக்கட்டும். இருபது நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒன்றை போல் நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
முருங்கைக்காய் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.